வீட்ல செல்வம் பெருக, பணம் பெருக, தூங்கும் பொழுது இத செய்யுங்க அப்படின்னு சித்தர்கள் வந்து சில அபூர்வ ரகசியங்கள, வாழ்வியல் ரகசியங்கள, அதாவது தூங்கும் முறை பற்றி, தூங்கும் பொழுது என்ன செஞ்சா பணம் பெருகும் அப்படிங்கிறத பத்திலாம் சித்தர்கள் அந்த காலத்துல நமக்காக சொல்லியிருக்காங்க. "சித்த மயக்கம் செரியும் புலத்தயக்க மெத்தணும்" அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு 4 வரி 5 வரி இருக்கு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிரும். அதாவது இதோட விளக்கம் என்ன, இந்த பாடலோட விளக்கம்னா, "இரவுல நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்கள்ல அதாவது உடம்புல சோர்வு, பயம், படபடப்பு, அக்னி மந்தம், செரியாமை, மலச்சிக்கல் இது மாதிரி நோய்கள் ஏற்படும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த திசையில நம்ம தலை வச்சு படுத்தா நமக்கு வந்து செல்வம் பெருகும், ஆயுள் பெருகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். "உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திமம் மேற்கு, மரணம் வடக்கு." அதாவது கிழக்கு திசையில தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தெற்கு திசையில தலை வச்சு படுத்தீங்கன்னா ஆயுள் வளரும். வடக்கு திசையில ஒருபோதும் தலை வச்சு தூங்கக்கூடாது. இத விஞ்ஞான ரீதியாவும் இப்ப வந்து ஒத்துக்கிறாங்க. வடக்கு திசையில இருந்து வரக்கூடிய காந்த சக்தி தலையில மோதுறனால அங்க இருக்கக்கூடிய பிராண சக்தியை இழக்கும். இதனால மூளை பாதிக்கப்படுவதோட இதய கோளாறு, நரம்பு தளர்ச்சி எல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வடக்கு திசையில நம்ம தலை வச்சு தூங்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆன்னு மல்லாந்து தூங்குவாங்க. அது மாதிரியும் தூங்கக்கூடாது. அது மாதிரி தூங்குனா, இவங்க உடம்புக்கு தேவையான ஆக்ஸிஜன், பிராணவாயு வந்து உடம்புக்கு கிடைக்காம கொரட்டை உண்டாகும். அதே போல சில பேர் குப்புறப்படுத்திட்டு தூங்குவாங்க. இது மாதிரியும் தூங்கக்கூடாது. ஒரு கழித்து படுத்து தூங்கணும். அதுவும் இடது கை கீழ, வலது கை மேல இருக்கிற மாதிரி தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இடது பக்கமா நம்ம திரும்பி படுத்து தூங்கணும்னா, வலது மூக்குல வந்து சூரியக்கலை ஓடும். சூரியக்கலைனாவே என்ன? ஹீட்டு, வெப்பம். அந்த வெப்பம் அதிகரித்து உடம்புல வந்து பித்த நீரை அதிகரிக்க செஞ்சு உண்ட உணவு வந்து எளிதில் ஜீரணமாகும். அதனால இதயத்திற்கு வந்து சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும். அதனால தான் இடது பக்கம் திரும்பி படுன்னு சொல்றாங்க. இதே வலது பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா இடது மூக்கு வழியா சந்திரக்கலை ஓடும். அப்ப சந்திரன் அப்படின்னாவே குளிர்ச்சி இல்லையா? அப்ப குளிர்ந்த காற்று உள்ள போய் இரவுல உண்ட உணவு ஜீரணமாகாம புளிச்சு போய் விஷமா மாறிடும். அதனாலதான் வலது பக்கம் திரும்பி படுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி சித்தர்கள் வந்து ஒவ்வொன்னையும் பாடல்கள் வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. பாடலெல்லாம் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். வெறும் தரையில ஏன் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படுக்கையில இருந்து எழும்போது வலது பக்கம்தான் திரும்பி எழணும். தூங்குறப்ப இடது பக்கமா திரும்பி தூங்கணும். தூங்கி எந்திரிக்கிறப்ப வலது பக்கம் திரும்பி எழணும். அதுக்கும் பாடல்கள் வழியாக ஒவ்வொன்னையும் சொல்லியிருக்காங்க. இந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறப்ப அப்படியே டபார்னு துள்ளி குதிச்சு எந்திரிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? வலது பக்கம் திரும்பி படுத்து பூமியில காலை ஊன்றீங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து ஆண்களா இருந்தா வலது பெருவிரல் வந்து பூமியில முதல்ல ஊனி அதற்கப்புறம் கால்களை வந்து ஊனணும். பெண்களா இருந்தா இடது கால் பெருவிரலை முதல்ல ஊனி அதற்கு அப்புறம் கால்களை ஊனி எந்திரிக்கணும். தூங்கி எந்திரிச்சதும் நம்ம உள்ளங்கைய பார்க்கணும். உள்ளங்கையில மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த தலையணைக்கு அடியில வெள்ளி காயினை வச்சுக்கோங்க. அதுல கண் விழிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்ல வந்து செல்வம் பெருகும். அதே போல எதிர்த்தாப்புல கற்பக விருட்ச படம் இருக்கு அப்படின்னா அதை ஒட்டிக்கிங்க. அதை ஒட்டிக்கிட்டிங்கன்னா அதுல கண் விழிச்சாலும் நல்லது. அதே போல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்க. சூரியன் உதயத்துக்கு 1.5 நாழிகை முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தினசரி வேலைகள்ல ஈடுபடணும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல தூங்கணும் அப்படின்னா உடல் நலம் குன்றும், சோர்வும் தரித்திரமும் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. தூங்கும் போது நம்மளுடைய இருதயம் வந்து மிக குறைவான சக்தி இருந்தாவே அதுக்கு போதும். தூங்கி எந்திரிக்கிறப்ப தடார்னு துள்ளி குதிச்சு எந்திரிச்சிங்கன்னா இருதயத்துக்கு வந்து கடினமான வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிரும். அதனால இதய துடிப்பு வந்து அதிகரித்து நிலைத்தடுமாறுற நிலை வந்துடும். சரி, இதெல்லாம் விடுங்க. அடுத்து இந்த தூங்கும் பொழுது என்ன செஞ்சா செல்வம் பெருகும், பணம் பெருகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரவுல நம்ம தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு நைட்டு படுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. உதாரணம், கணித மேதை ராமானுஜர் பார்த்தீங்கன்னா, அவர் கணக்கை தான் நினச்சிக்கிட்டே படுத்திருப்பாரு. இரவு தூங்கி எழுந்ததும் அடுத்த நாள் வந்து ஃபார்முலா வந்து அவருக்கு தெரியுமா? அடுத்த நாள் அந்த ஃபார்முலாவை சொல்லுவாராம். அது வந்து எப்படி தெரியும்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து பெருமாள் சொன்னதா சொல்லுவாராம்.
பாரதியார் பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்ததும் அடுத்த நாள் வந்து கவிதை எழுதுறப்ப, "பராசக்தி என் கனவுல சொன்னா" அப்படின்னு எழுதுவாங்களாம். இது மாதிரி நம்ம தூங்கும் பொழுது எத நெனச்சுக்கிட்டு படுக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதுனால, நம்ம தூங்கும் பொழுது நேர்மறை சிந்தனைகளோட படுக்கணும். நமக்கு நல்லது நடந்த மாதிரி நெனைக்கணும். நமக்கு மிகப்பெரிய பணத்தொகை வேணும் அப்படின்னா, அந்த பணத்தொகை வந்துட்ட மாதிரியும், நம்ம அதன் மூலம் சந்தோஷம் அடைவது போலவும், இரவுல மகிழ்ச்சியோட படுக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கு, கோல் இருக்கு, அத நான் அடைஞ்சே ஆகணும்னு ஒரு வெறியோட இருந்தீங்கன்னா, அது நடந்த மாதிரி நெனச்சுக்கிட்டு படுங்க. எப்படி பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இதெல்லாம் எழுந்து நெனச்சோம் அப்படின்னா அது நடக்குமோ, அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் நமக்கு பணம் வேணும், செல்வம் வேணும், அதெல்லாம் வேணும்னா, அது கார் வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கார் வாங்கிட்ட மாதிரியும் அத நெனச்சு அப்படியே ஒரு சந்தோஷமா அந்த மனநிலையோட படுத்து பாருங்க. இது வந்து கண்டிப்பா நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.